Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம AutoCADல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பிளான் எப்படி போகிறது, எலிவேஷன் எப்படி போகிறது, செக்ஷன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சேம் டுடே வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம AutoCADலேயே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, டைமென்ஷன் ஸ்டைல்னு இருக்குது. அதாவது எப்படி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சேம் எப்பயும் போல நான் என்ன பண்ணுறேன், AutoCADல ஒரு பிளான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் AutoCAD ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஏன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. சேம் அதேமாரி ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெனு பார்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? சேம் இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெனு பார்னு டைப் பண்ணிக்கோங்க. மெனு பார்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 1னா ஆனு, 0னா ஆஃப். இப்போ 0 கொடுத்து என்டர் கொடுத்தா அப்படின்னா என்னாச்சு, உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் திருப்பி ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் எகைன் மெனு பார்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், 1 கொடுத்துட்டேன், என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன் ஆச்சு. ஃபைல் 8 வியூன்னு இருக்குங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவோம். சரி, இந்த ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 5th ஒன். அதில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டைல், டைமென்ஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா இருக்கும். ஓகேவா? சேம் அதில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் ஸ்டைல்னா என்ன, டைமென்ஷன் ஸ்டைல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சேம் டெஸ்ட் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா இதுமாரி உங்களுக்கு பாஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? சேம் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஃபாண்ட்டில் வேணும். ஓகேவா? இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்லை எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக் பண்ண ப்ரிவியூ காமிக்கும். சேம் இது பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனு. ஓகேங்களா? சேம் இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ரிவர்ஸாக இருக்குது, உங்கள் லெட்டர்ஸ் வந்து ரிவர்ஸாக இருக்குது. அதேமாதிரி போல்டு என்ன வேணும், ஓகேவா, போல்டில் வேணுமா இல்லை இத்தாலிக் ரெகுலர் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு போல்டு வேணுங்கிறதாலும் போல்டு கொடுத்தோன்னே என்னாச்சு, உங்களுக்கு இங்கே வந்து போல்டு ஆயிடுச்சு. ஓகேவா? சேம் அகைன் டைம் ஸ்டூடியம் கொடுத்துட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். சேம் டைம் ஸ்டூடியம் அழகாக நீட்டாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் டவுன் இருக்குது, அதை டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் இப்போ ரெகுலரில் இருக்குது, உங்களுக்கு போல்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், போல்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட்ஸ் ரிவர்ஸாக வர மாதிரி. சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், போல்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோட ஹைட்டு, டெஸ்ட்டோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். 1 feet கொடுத்தோன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதுமாரி நீங்கள் என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு செட் கரண்ட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேங்களா, ஏ கொடுத்துட்டு இல்லை டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் வரும். இல்லைன்னா இந்த ஏ கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மாரி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இதுமாதிரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ரூம் 1ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியே வந்து பிக் பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். சேம் இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet நம்ம கொடுத்த டைம்ஸ் நியூ ரோமன் ப்ளஸ் போல்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சேம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 feet டைம்ஸ் நியூ ரோமன் போல்டு வந்து ஆனில் இருக்குது. ஓகேங்களா? சேம் இதேமாரி என்ன பண்ணலாம், டெஸ்ட் ஸ்டைலில் கரெக்டாக மாற்றிக்கலாம். இது வந்து என்ன கலரில் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரூம் 1ன்னு சொல்லிட்டு நான் ரெட் கலரில் கொடுத்துட்டேன். இதுமாரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்னவே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்டைலில் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் முன்னாடியே போய் நம்ம பண்ணி வச்சுருது, ஃபார்மேட்டில் போய் டெஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸு, போல்டா ரெகுலரா இத்தாலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு வந்து எல்லாமே இங்கே சூஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எழுதுற டெஸ்ட் எல்லாமே இந்த நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் டைமென்ஷன் ஸ்டைலுங்கிறது இப்போ ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் எல் என்டர் கொடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? லைன் ட்ரா பண்ணுறப்ப அதோட டிஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் எடுத்துகிட்டு லீனியர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சேம் லீனியரில் சேம் ஸ்டார்டிங் டு எண்டு வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வந்து பிக் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 133.64 சம்திங் வருது. பட் நம்ம இதுமாரி சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு டைமென்ஷன் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் மாற்றலாம். இல்லை டி என்டர் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? டைமென்ஷன் ஸ்டைல் கொடுத்தோன்னே என்னாச்சு, உங்களுக்கு இதுமாரி ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இப்போ நான் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ட்ரா பண்ணிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஆர்ச்சிடெக்சரல் வெளியே யூனிட் செட் பண்ணுறப்ப என்ன கொடுக்கணுமோ அதுதான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆர்ச்சிடெக்சரல் கொடுத்துட்டு சேம் அதேமாதிரி டெஸ்ட்டுன்னு இருக்குது, அங்கே வந்து டெஸ்ட்டோட ஹைட் நம்ம ஆல்ரெடி அங்கே மாற்றியாச்சு. அதனால இங்கே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்குது, இங்கே சேஞ்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் டெஸ்ட் ஹைட் மாற்றணும் அப்படின்னா அங்கே போய் தான் மாற்ற முடியும், எது டெஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு. அதேமாதிரி அந்த டெஸ்ட் வந்து என்ன கலரில் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ரோஸ் கலரில் வேணும் அப்படின்னாலும் சேம் இதுமாதிரி பிக் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை டபுள் டைம் பிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளை ஆயிரும். உங்களுக்கு இந்த நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே, கலர்ஸ் எல்லாமே. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா? இப்போ
11 feet 1/5/8 inches வருதுங்களா? ஓகேங்களா? சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சேம் டி என்டர் கொடுத்துட்டு எகைன் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சேம் டி என்டர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே சூஸ் பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? டைமென்ஷன் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓகேவா? சேம் எகைன் நான் பிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ சேஞ்சஸ். சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைனும் உங்களுக்கு அந்த மேலே இதுவும் எல்லாம் ஒட்டுக்காக இருக்கும். ஓகேவா? கன்ஃபியூஷன்ஸ் ஆகும், எது பிளான் எது லைனு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுமாரி ஒட்டுக்காக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு. அதை கொடுத்து என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு சேம் ஃபார்மேட்லேயே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டைமென்ஷன் ஸ்டைல் கொடுத்துட்டு அதுலேயே மாடிஃபைல சேம் இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனில் இருக்குது. எனக்கு வந்து டிக் மாரி வேணும். ஓகே, நிறையா இருக்கும் உங்களுக்கு ஏரோஸ் எல்லாமே. அதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் டிக் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதேமாரி லீடர் மல்டி லீடர் இருக்குல்ல, அது வந்து என்ன ஷேப்பில் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன். ஏரோ சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏரோ சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண மேலே ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதேமாதிரி டெஸ்ட்டுன்னு போயிட்டு அதோட ஹைட் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதை மூணுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏரோ சைஸ் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா? டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணால் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஹைட் வேணும்னா டெஸ்ட் ஸ்டைலில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயினாக இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் பிரைமரி யூனிட்ஸில் இதுதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? சேம் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிக் வந்து கிரியேட் ஆச்சு, இந்த எண்டும் இந்த எண்டும். ஓகேவா? சேம் எனக்கு இதுவே கலர்ஸில் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் கலர்ஸில் வச்சுக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரே ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். இதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே இருக்கும். PLODE அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பாரில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். சேம் அதை பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதுங்களா? சேம் அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன், பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சரி இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க, இது தனியாக ஆப்ஜெக்ட் இது தனியாக ஆப்ஜெக்ட் எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகிடும். ஓகேவா? சேம் இப்போ உங்களுக்கு எது தேவையோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ரெண்டும் தேவையில்லை அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் ஆகாது. இது வந்து பிளான், அது வந்து வெளியே நம்ம காமிச்சிருக்க லைன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கலாம். அதேமாரி மாடிஃபைல போயிட்டு லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சேம் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து சேம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லைனாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு கலர்ஸில் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லைன் வந்து க்ரீனாக வரும். சேம் ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா சேம் உங்களுக்கு வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஓகேவா? அதனால வராது. அப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துட்டு தான் பண்ண முடியும். ஓகேவா? சேம் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால உங்களுக்கு வராது. எகைன் கண்ட்ரோல் Z நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனித்தனி எலமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ திருப்பி எகைன் கண்ட்ரோல் Z கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு எல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணி அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்டாக செலக்டாக வச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், டி என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு மாடிஃபைல இப்போ வந்து லைன்ஸில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு சேம் இது வேறு டிஃப்ரெண்ட் லைன் கலர்ஸ் லைன் டைப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் டாட்டா அதுமாரி வேணும் அப்படின்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் லைனும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு கலரில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இப்போ வந்து செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம கொடுத்த க்ரீன் கலர் லைனு ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட் டிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஓகேங்களா? சேம் இதுமாரி தான் நம்ம என்ன பண்ணணும், டைமென்ஷன் ஸ்டைலில் எடிட் பண்ண முடியும். ஓகே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், தேவையில்லாத எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறது, டைமென்ஷன் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.